ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புதுசாக நான் ஒரு அக்வாஸ்கேப் பண்ணி என்னோடய ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல் அண்ட் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஸோ ஐ ஹாவ் 3 டேங்க்ஸ் இன் டோட்டல். ஸோ இது பார்த்திங்கன்னா அக்வாஸ்கேப் பண்ணியிருக்கேன். வேர் பிளான்ட்ஸ் அண்ட் வாட்டர் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வச்சுருக்க மாதிரி ஒரு டேங்க்கு. இன்னொரு டேங்க்கில் பார்த்திங்கன்னா அது க்ளோஸ்டாக இருக்கும். அதுலேயே ஃபில்டரோடு வந்திருக்கும். ஸோ அது ஒரு டேங்க் செட்டப் வச்சுருக்கேன். இன்னொரு டேங்க் நான் ஷ்ரிம்ப்லாம் வச்சுருக்கேன். ஷ்ரிம்ப்புக்கு மட்டும் தனியாக ஒரு டேங்க் வச்சுருக்கேன். இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா நானே இது ஃபுல்லாக ஸ்கேப் பண்ணேன். இந்த மாதிரி ராக்லாம் வச்சு, இந்த மாதிரி ட்ரிஃப்ட் வுட்லாம் வச்சு, அந்த ராக் உள்ளேருந்து உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ வர மாதிரி, அந்த தண்ணி ஃப்ளோனால் உள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷுக்கு அந்த ஏர் சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். சைடில் பெபிள்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சு ஒரு அக்வாஸ்கேப்பிங் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷுக்கு இந்த பிளான்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அது இதுக்குள்ளே போய் ஹைட் பண்ணும். மேட் பண்ணும் போதெல்லாம் இதுக்குள்ளே போய் பண்ணும். சில டைம் அதுக்கு மற்ற ஃபிஷ்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா கூட இந்த பிளான்ட்ஸ் உள்ளே போயிட்டு அது ஹைட் பண்ணிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். மோட்டர் வச்சு ஃபில்டர் மோட்டர் சேர்ந்து வச்சுருக்கேன். நான் எண்ட்லர்ஸ் அண்ட் கப்பீஸ் 2 டைப் ஆஃப் ஃபிஷ் வச்சுருக்கேன். எண்ட்லர்ஸ்லேயும் மேல் ஃபீமேல், கப்பீலையும் மேல் ஃபீமேல் வச்சுருக்கேன். இந்த எண்ட்லர்ஸ் அண்ட் கப்பீஸ் ரெண்டுமே ரொம்ப 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 ஆக்டிவான ஃபிஷ்ஷு. அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ஹார்டான ஃபிஷ். அவ்வளோ சீக்கிரத்தில் அது செத்து போகாது. ஸோ புதுசாக டேங்க் வாங்குறவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய கப்பீஸ் போட்ட குட்டி ஃபிஷ்ஷஸ் நான் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் மற்ற மீன் இந்த குட்டி ஃபிஷ்ஷை சாப்பிட்றாது. அண்ட் அதே மாதிரி இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் நம்ம போடுற ஃபுட்டு அதுக்கு போய் கரெக்டாக சேரும். இல்லைன்னா பெரிய டேங்க்கில் இருந்துச்சுன்னா அந்த பெரிய ஃபிஷ்ஷஸே அந்த குட்டி ஃபிஷ்ஷஸோட ஃபுட்டையும் சாப்பிட்டுடும். இந்த குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட் கிடைக்காது. அதனால் நான் அந்த குட்டி ஃபிஷ்ஷஸை மட்டும் தனியாக எடுத்து அதில் வச்சுருக்கேன். அது பிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது குட்டீஸ்லேயே.